வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இன்றைய வீடியோ பதிவில் நான் நேற்றுக்கு வடபழனி சென்றிருந்தேன். ஐயனோட தரிசனம் சிறப்பாக அமைஞ்சிருந்தது. அதுதான் இன்றைய வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. கந்தபுராண தொடர்ச்சி கல்யாண வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குங்க. அதனால் கூடிய விரைவில் பதிவானது வரும்ன்றதை நான் தெரிவிச்சுக்கிறேன். சரி, என்ன திடீர் பயணம்? வடபழனிக்கு போகக்கூடிய ஒரு அவசியம் என்ன வந்துச்சு? ஐயன் எப்படி இப்படியெல்லாம் அழைச்சி அற்புதமான ஒரு தரிசனம் கொடுத்தாரு அப்படின்றத தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க. சரி வாங்க, நம்ம எல்லாரும் வடபழனிக்கு போகலாம். நாம் ஐயனை பார்க்குறோன்னு என்னதான் குட்டிக்காரன்னு அடித்தாலும் போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது. ஆனால் ஐயன் நம்மளை பார்க்கணுன்னு முடிவு பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த கணமே கிளம்பிடுவோம். அப்படி ஒரு நிகழ்வாக தான் நடந்தது. நான் நாளைக்கு போவேன் அப்படின்றது இன்றைக்கி வரையும் தெரியாமல் இருந்துச்சு. திடீர்னு என் கணவர் ஒரு தகவல் சொல்லியிருந்தார், என்னால் இப்போ வர முடியாது, நீ போயிட்டு பார்த்துட்டு வா அப்படின்னு சொன்னார். சரி, தனியாக போக முடியாதுன்னு நம்ம கந்தசாமி அண்ணா அவங்க நானும் வரமா அப்படின்னு இருந்தாங்க. சரின்னு நாங்கள் எல்லோரும் ஒன்றா கிளம்பி அழகாக மெட்ரோ ட்ரெயின் பிடிச்சி வடபழனியில் இறங்கியாச்சு. கிட்டத்தட்ட மணி பார்த்திங்கன்னா 11:30 மணி கிட்ட ஆயிடுச்சுங்க கோவிலுக்கு போகிறதுக்கு. எப்படி இருந்தாலும் 1 மணிக்கெலாம் நட சாத்திடுவாங்கன்றதுனால கொஞ்சம் வேக வேகமாக போகணும். அதுக்கேற்ற மாதிரி சரியான கூட்டமும் இருந்துச்சு. வியாழக்கிழமை அன்னைக்கு ஐயனை பார்க்குற ஒரு பெரிய வாய்ப்பும் கிடைச்சதுன்னு சொல்லலாம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதாவது நான் இது வரைக்கும் ஐயனை ஒரே ஒரு முறை வடபழனி வந்திருக்கேன், ஆனால் சாமியை பார்க்கல. இப்போ தான் முதல் முறையாக ஐயனை மனமுருக வேண்டிக்கிட்டு போகிறதுனால ரொம்ப புதுவிதமான ஒரு அனுபவமாக இருந்தது. தென்பழனிக்கு போக முடியாதவங்க நம்ம வடபழனி ஆண்டவரை தரிசனம் செய்தாலே போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு சிறப்புமிக்க வடபழனி முருகப்பெருமானை பார்க்குற பெரிய பாக்கியமாக கிடைச்சிது. ரொம்ப சந்தோஷத்தோட கோவிலுக்குள்ளே போயிருந்தோம். பிள்ளையாரை நல்லபடியாக வழிபாடு செய்து முடிச்சாச்சு. அடுத்தது நம்ம சொக்கநாதர் இருக்கார், மீனாட்சி அம்மன் இருக்காங்க. இங்கே பாருங்கள், இப்போ நம்ம திருக்கல்யாணத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் வீடியோ பதிவில் கந்தபுராணத்தில். அங்கே கரெக்டாக மேலே பாருங்களேன், பார்வதி பரமேஸ்வரன் திருக்கல்யாண அந்த காட்சி. அதை பார்த்ததுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இங்கே அதிகமாக வீடியோ பதிவு எடுக்க முடியாது, சும்மா ஒரு சின்ன சின்ன கிளிப் மட்டும் தான் எடுக்க முடிஞ்சுது. இங்கே பார்த்திங்கன்னா வள்ளி தேவியானோட முருகப்பெருமான் அழகாக ஒரு தனி சன்னதியானத்தில் காட்சி கொடுக்குறாரு. இன்னும் ஒரு கூடுதல் சிறப்பு என்னென்னா, அங்கங்கே கருத்தூண்களெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா ஊர் கோவில் முருகப்பெருமானையும் அழகாக இங்கே வடிவமைச்சு வச்சுருந்தாங்க. அதாவது வல்லக்கோட்டை முருகப்பெருமான், அதுக்கப்புறம் திருத்தணி முருகர், அப்புறம் சிறுவாமுரி முருகர் அப்படின்னு எல்லா சுவாமியும் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இங்கே ஒரே இடத்துல நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லலாம். இல்லை உங்களுக்கு ஒரு டிப்ஸ் ஒன்று கொடுக்கட்டுமா? போகும்போது வடபழனிக்கு போகிறீங்க அப்படின்னா உதிரிப்பூ பன்னீர் ரோஸ் ஒரு கவர் நிறைய வாங்கிக்கோங்க. இங்கே நிறைய சாமிகளுக்கு நாம் பூ வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இன்னொரு விஷயம் எல்லா சாமிக்கும் நமக்கு பூ கொடுத்த ஒரு பாக்கியமும் நமக்கு கிடைக்கும். ஆனால் பன்னீர் ரோஸ் வாங்கிட்டிங்கன்னா, நாங்கள் அப்படி தான் பண்ணோம். எல்லா சாமிக்கும் பூ எங்கள் கையாலையும் கொடுத்தோம், எல்லாருக்கும் வச்சாங்க. அப்படி தான் பார்த்திங்கன்னா இப்போ இந்த வடபழனி இருக்கக்கூடிய அந்த வடிவமைப்பை அழகாக வுட்டில் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அது பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்தது. இதை பார்த்துட்டு அப்படியே பக்கத்தில் வந்தோம் அப்படின்னா உற்சவ மூர்த்தி ரொம்ப அழகாக குண்டு குண்டுன்னு அழகாக இருந்தாருங்க முருகப்பெருமான். நல்ல அழகாக சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கே. நாங்கள் உதிரிப்பூ கொண்டு போய் கொடுத்தோமா ஐயர்கிட்ட. அவர் என்ன பண்ணார், நேராக கொண்டு போய் ஐயனுடைய கையில் கொடுத்துட்டார். நான் அப்படியே திருப்புகள் பாட பாட அவர் கையிலேருந்து அப்படியே பூ உதிர்ந்து கொட்டிக்கிட்டே இருந்தது. அது பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்தது. அங்கங்கே திருப்புகள் எல்லாம் கல்வெட்டில் செதுக்கி வச்சுருக்காங்க. அதை நம்ம வீட்டில் படிக்கலனாலும் கோவிலில் படிக்கிறது எவ்வளோ சிறப்பு இல்லையா? எல்லா திருப்புகளையும் நம்ம படிக்கலாம். திருத்தணி முருகப்பெருமான் அப்படின்னு எல்லா தெய்வங்களுடைய சில அமைப்புமே அங்கே இருந்துச்சு. இதுதான் நான் சொன்னேன் இல்லையா? இது ரதம், அந்த தேர் டைப்லேயே கல்லால் செதுக்கி வச்சுருக்காங்க. 2 பக்கம் படைசூட யானை இருக்குது. நடுவில் பார்த்திங்கன்னா உற்சவமூர்த்தி முருகப்பெருமான் இருக்கிறாரு. பன்னீர் ரோஸு கொண்டு போய் நேராக அவர் கையில் வச்சதும் அவ்வளோக அப்படியே உதிர்ந்து கொட்டிகிட்டே இருந்தது திருப்புகழ் பாட பாட. சும்மா ஒரு சாதாரண நாளாக இருந்தாலும் கூடுங்க, சரியான கூட்டங்க. ஏன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு பொதுவாக முருகப்பெருமானை பார்க்குறது அவ்வளோ ஒரு விசேஷம். பாலதண்டா ஆயுதபாணி இங்கே பாருங்கள் எவ்வளோ அம்சமாக இருக்கார். இப்போது பழனிக்கு எல்லாராலையும் உடனே போக முடியாதுன்னுவாங்க. எல்லாருமே அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாரும் வடபழனி போய் முருகப்பெருமானை பார்த்தாலே போதும். ஏன்னா பழனியிலே குடிக்கொண்டு இருக்கக்கூடிய எம்பெருமானே இங்கே சாட்சாத் எழுந்தருளி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். அதற்கு காரணமாக இருந்தது அண்ணாசாமி என்ற மிகப்பெரிய ஒரு குருங்க. அவர் மூலமா தான் நமக்கு இங்கே பழனி ஆண்டவர் காட்சி கொடுக்குறார். அவர் வழிபட்ட பழனி ஆண்டவருடைய ஃபோட்டோ தான் அங்கே உள்ளே இருக்குது. டைமிங் ஆனதுனால லாக் பண்ணிட்டாங்க. இப்போவும் ரொம்ப பத்திரமா வச்சு வழிபாடு செய்துட்டு இருக்காங்க. வடபழனிக்கு நீங்கள் யாரெல்லாம் போகிறீங்களோ கண்டிப்பாக இந்த பக்கம் ரைட் சைடில் இருக்குங்க. இது தனி மண்டபமாக இருக்குது. ஏன்னா எங்களுக்கும் ஃபஸ்ட்டு போனதுனால கவனிக்க முடியல. அதுக்கப்புறம் கொஞ்சம் லேட் ஆனதுனால லாக் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக போய் இந்த ஃபோட்டோவை நம்ம பழனி ஆண்டவரை முதல்ல தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே இருக்கக்கூடிய மூலவரை பார்க்குறது ரொம்ப விசேஷம். இவருடைய கதை அப்படின்னு சொல்ல போனால் இன்னும் ஏகப்பட்டது நிறையவே இருக்குது. நான் தனியாக இன்னொரு நாள் நிச்சயமாக பதிவில் சொல்கிறேன். அங்கே கோவிலுக்குள்ளே போனதே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இல்லையா? அதனால் அப்போ சாமிக்கு அபிஷேகம் நடந்துகிட்டு இருந்தேன். திரை போட்டு ஓப்பன் பண்ணாங்க. வெளியே கூட்டம் ரொம்ப அதிகமாக இருந்தது. அதனால சரி 50 ரூபா டோக்கனில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோங்க.
போயிட்டு சாமியை கிட்ட வந்து பார்க்குற நேரம் மந்திரங்கள் சொல்லிக்கிட்டே வர வர இப்போ இந்த ஃபோட்டோவில் எப்படி இருக்காரு பழனியாண்டி, அதே ரூபத்தில் தான் அங்கே காட்சி கொடுக்குறாரு. தண்டத்தோடு நிற்கிறாரு எம்பெருமான். அந்த நேரம் எனக்கு எப்படி தான் வந்து வீரவேல் தாரவேல் அந்த மந்திரம் சொல்லணும்னு தோணுச்சுன்னு எனக்கு தெரியல. அந்த மந்திரம் சொல்லவுமே கரெக்டாக வெள்ளி வேல் கொண்டு வந்து ஐயனோட கையில் நிறுத்தினாங்க. வீரவேல் தாரவேல் விண்ணோர் சிறு மீட்ட தீரவேல் செவ்வேல் திருக்கை வேல் வாரி குளித்தவேல் கொற்றைவேல் கூர்மார்பும் குன்றும் துளைத்தவேல் உண்டே துணைன்னு நான் சொல்லவும் கரெக்டாக வேல் கொண்டு வந்து ஐயன் மேலே நிறுத்தி கலச அபிஷேகம் தான் நடந்தது. எல்லா அபிஷேகம் முடிஞ்சிருச்சு, கலச அபிஷேகம் நடக்குது. கண்குளிர பார்த்துட்டு அப்படி வெளியே வந்தோம். கண்ணுக்குள்ளேயே இருந்தார் ஐயன். அவர் எப்படி இருக்காரோ அந்த உருவத்தை அப்படியே காமிச்சிட்டாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனாலும் பாருங்கள், மனசு ஏற்றுக்கல. இன்னும் ஒரு தடவை போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அவ்வளோ கூட்டம் நிறைய இருக்குது, டைமிங்கும் இல்லை. சரி எது எப்படி இருந்தாலும் சரி நம்ம வரிசையில் நின்று ஐயனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையில் போய் நின்றுட்டு சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணுறாங்க. சஷ்டி கவசம் பாராயணம் செய்து முடிக்கிறதுக்கும் கரெக்டாக நம்ம ஆறுமுகர் வந்து காட்சி கொடுக்குறாரு. அதாவது ஒவ்வொரு தூண்லெல்லாம் சாமி வந்து வரைஞ்சி வச்சுருப்பாங்க இல்லையா, சரணம் சரணம் சண்முகா சரணம்னு சொல்லவும் ஆறுமுகர் வந்து காட்சி கொடுத்தாங்க. பக்கத்துலேயே இருந்த அம்மா கிட்ட சொன்னேன், அம்மா இங்கே பாருங்கள், நான் எங்கே ஆரம்பித்தேன் சஷ்டி கவசம் அதை முடிக்கிற நேரம் ஐயன் வந்து காட்சி கொடுக்குறாரு. இதுதாம்மா முருகன். இவ்வளோ பேர் மக்கள் வந்து ஏதோ பேசிக்கிட்டே இந்த வரிசையில் நிற்கிறாங்களே, ஒருத்தர் கையிலையும் ஒரு புக்கோ எதுவுமே இல்லை, எந்த மந்திரமுமே படிக்க மாட்டாங்க. எப்போமா இவங்கெல்லாம் முருகனை இன்னும் மனசார உணர்வாங்கன்னு தெரியலையேன்னு எனக்கு வருத்தமாக போச்சுங்க. தயவு செஞ்சு எப்போ கோவிலுக்கு போனாலும் வரிசையில் நிற்கிறத பற்றி கவலையே படாதீங்க. அதை சந்தோஷமாக நின்றுக்கிட்டு ஐயனோட மந்திரம் சொல்லிக்கிட்டே போய் பாருங்களேன். அது வந்து தனி அலாதிங்க, அது ஒரு தனி ஒரு சந்தோஷங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதை சஷ்டி கவசம் முடிஞ்ச கையோட திருப்புகழ் ஆறுமுகம் அவனிதனிலே பிறந்த திருப்புகழ் படிச்சுக்கிட்டே ஐயனை பார்த்து கண்குளிர கண்ணீர் மல்க நன்றி மட்டுமே சொல்லிவிட்டு என்னை இப்படி திடீர்னு எதிர்பாராத அழைச்சி இவ்வளோ ஒரு அற்புதமான தரிசனம் கொடுத்ததுக்கு பெரிய நன்றி ஐயனுக்கு சொல்லிவிட்டு, ஐயனுடைய அலங்காரம் வந்து சந்தன காப்பில் இருந்தார். இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி அழகாக குழுன்னு சந்தன காப்பில் இருந்தார். ரொம்ப அற்புதமான தரிசனம். அதுக்கப்புறம் சொக்கநாதர் இருக்கார், மீனாட்சி அம்மன் இருக்காங்க, அருணகிரிநாதருக்கு தனி சன்னதி உண்டு, செவ்வாய் பகவானுக்கு தனி சன்னதி உண்டு, சண்முகர் தனி சன்னதி உண்டு. அதில் அழகாக தேரில் வடிவமைச்ச மாதிரி இருக்குது. வள்ளி தெய்வானையோட சூப்பராக இருந்தார். அங்கே போய் நின்று ஐயன் வழிபாடு செய்துட்டு இருக்கும்போதே வள்ளியம்மா மேலேருந்து பூ அப்படி சரிஞ்சு கீழே விழுந்தது. நான் ஒரு வேண்டுதலோடு வந்திருக்கேம்மா, அது நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க நேரத்துக்கு அம்மா கிட்ட வந்து பூ சரிஞ்சு விழுந்தது. சரிம்மா என்னம்மா வேண்டுதல், என்ன விஷயமா நீ வடபழனிக்கு போனேன்னு கேட்குறீங்களா? இப்போ நம்ம பழனியில் வந்து வேல்மாறல் பூஜை வைக்கணும் நான் முடிவு பண்ணியிருந்தோம் இல்லையா, அது சும்மா சாதாரணமாக வச்சிருமா, அது எப்பேற்பட்ட ஒரு திருக்கோவில் இல்லையா, அதற்காக வேண்டி அனுமதி வாங்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே தென் பழனியில் செய்யணும் அப்படின்னா வட பழனியில் அனுமதி வாங்க சொல்லி ஒரு கோரிக்கை வந்துச்சு. அதன்படி முருகனிட்ட கட்டளைப்படி அங்கே போய் அதிகாரிங்க கிட்டலாம் பேசிட்டு நல்ல ஒரு பாசிட்டிவ் சைன் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் கூடிய விரைவில் நான் ஒரு டேட் சொல்லியிருக்கேன். அந்த டேட் வந்து கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நம்ம வீடியோ பதிவில் சொல்லலாம் அப்படின்றதுனால தான் கொஞ்சம் வெயிட்டிங்கில் இருக்குது. எல்லாம் சிறப்பாக முருகனோட அருளால் நல்லபடியாக நடக்குன்ற நம்பிக்கை இருக்குது. ஐயனை பார்த்துட்டு வந்ததும் கொஞ்ச நேரம் அமர்ந்து அதுக்குள்ளே இன்னொரு அம்மா வந்திருந்தாங்க, அதாவது கிருஷ்ணவேணி அம்மா அப்பா வந்திருந்தாங்க. கொஞ்ச நேரம் பிரசாதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இன்னும் கோவிலை வந்து சுற்றி முடிச்சதும் கோவிலேருந்து நட சாத்திட்டோம் கிளம்புங்க அப்படின்னு சொன்னதும் வெளியே வந்துட்டோம். ஐயனை பார்த்து மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்லிட்டு அப்போது கிளம்புற நேரம் ஒரு ஐயர் வந்து சொன்னார், சிக்னல் கிடச்சிருச்சுமா அப்படின்னு சொன்னார். அவர் ஏன் எதுக்காக அந்த வார்த்தை சொன்னாருன்னு தெரியல. சரி ஏதோ ஒரு வகையில் இங்கே திடீர்னு வந்து ஐயனை பார்த்தாச்சு, ஐயனை ஒரு நல்ல சிக்னல் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். எல்லாம் பாசிட்டிவான ஒரு செய்தி வரும்ன்ற நம்பிக்கையோட ஐயனுக்கு பெரிய ஒரு நன்றியை சொல்லிட்டு இன்னும் வடபழனியில் நிறைய கோவில்கள் இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பெருமாள் கோவில், எதிர்த்த மாதிரி சிவன் கோவில் இருக்குது, அதுக்கப்புறம் மூவர் சமாதி இருக்குது. இதெல்லாம் ஒரு நாள் கண்டிப்பாக போய் பார்த்துட்டு உங்களுக்கு பெரிய பதிவாக கொடுக்குறேன். இன்றைய பதிவை இவ்வளோ நேரம் பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. உங்களுக்கு வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கு கந்தபுராண பகுதியில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வடபழனி எம்பெருமானுக்கு அரோகரா.